Chennai Silks. இந்தியா மலேசியா இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மலேசியாவிற்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி கோலாலம்பூரில் உள்ள பெர்தானாபுத்ரா வளாகத்திற்கு சென்றார். அங்கு ராணுவ மரியாதையோடு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி மற்றும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் ஆகியோர் தலைமையில் இரு நாடுகளுக்கு இடையிலான உயர்மட்ட குழு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது உலகளாவிய அமைதியற்ற சூழலில் கடல்வழி பாதுகாப்பில் இந்தியாவும் மலேசியாவும் தங்களின் முழு திறனை பயன்படுத்தி ஒத்துழைக்க வேண்டியது அவசியம் என இரு நாட்டு தலைவர்களும் வலியுறுத்தினர். முன்னிலையில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, பயங்கரவாதம் குறித்த இந்தியாவின் நிலைப்பாடு தெளிவானது என்றும் இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை எனவும் தெரிவித்தார். இந்தியாவும் மலேசியாவும் ஒரு சிறந்த உறவை கொண்டுள்ளதாகவும் அப்போது அவர் கூறினார். இந்திய வம்சாவளி மக்களை கொண்ட உலகின் 2வது பெரிய நாடு மலேசியா என்றும் தமிழ் மொழி மீதான பொதுவான அன்பு இந்தியாவையும் மலேசியாவையும் இணைப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சி, அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வர்த்தகம், முதலீடு மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இந்தியாவும் மலேசியாவும் உறவுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். முன்னதாக பேசிய மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம், 1957ஆம் ஆண்டு முதல் நீடிக்கும் இரு நாட்டு உறவில் இந்த ஒப்பந்தங்கள் ஒரு புதிய மைல்கல் என குறிப்பிட்டார். குறிப்பாக யுக்ரைன் மற்றும் காசா போன்ற உலகளாவிய விவகாரங்களில் அமைதியை நிலைநாட்ட பிரதமர் மோடி மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு அவர் தனது பாராட்டுகளை தெரிவித்தார்.